Dear students, nama the singing lesson written by Catherine Mansfield இதுதான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இப்போ போன கிளாஸ்ல நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னு சொன்னா மிஸ் மெடோஸ் அவங்க என்ன பண்றாங்க, உள்ள அந்த மியூசிக் ஹாலுக்குள்ள என்ட்ரு ஆகுறாங்க. அப்போ அந்த மியூசிக் ஹாலில் all ages of girls gathered there அங்கே இருக்கிறாங்க. அப்போ அவங்க எல்லாம் என்ன செய்கிறாங்கன்னா பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. சவுண்டு ஓவர் சவுண்டாக இருக்குது. அப்போ என்ன பண்ணுறாப்புலன்னா, மிஸ் மீடவுஸ் சைலன்ஸ் ப்ளீஸ் immediately said, looking at nobody. Her glance swept over that sea of colored flannel blouses. இப்போ சைலன்ஸ்ன்னு சொல்கிறாப்புல சொல்லிட்டு, ஆனால் யாரையுமே பார்க்கல. யாரையும் பார்க்காம சைலன்ஸ் ப்ளீஸ் அப்படிங்கிற வேர்ட்ஸை மட்டும் சொல்லிட்டு என்ன செய்கிறாப்புலன்னா, அவங்களுடைய பார்வை கிளான்ஸ் அப்படின்னா பார்வை என்ன செய்யுது அப்படின்னா, ஸ்வெப்ட் ஓவர் தட் sea of colored. இந்த sea of colored அப்படின்னு சொன்னால் ஒரு ஸ்கை ப்ளூ கலரில் ஃப்ளானல்னா கிளாத்ஸ் பிளவுசஸ் வித் பாபிங் பிங்க் ஃபேஸஸ் அண்ட் ஹேண்ட்ஸ். பிங்க் கலர் ஃபேஸஸ்லேயும் ஹேண்ட்ஸும் ஸ்கை ப்ளூ ட்ரெஸ் போட்டு அந்த பிளவுஸோட இருக்கக்கூடிய அந்த கேர்ளை பார்க்குறாப்புல. இப்போ இந்த லைன் என்ன அப்படின்னு சொன்னால், அவங்களுடைய அப்பியரன்ஸ், அந்த பெண்ணோட அப்பியரன்ஸ் என்ன அப்படின்னு சொன்னால், ஸ்கை ப்ளூ கலரில் ட்ரெஸ்ஸிங் வித் பிங்க் ஃபேஸஸ் அண்ட் ஹேண்ட்ஸ். அது மட்டும் இல்லை, கியூரிங் பட்டர்ஃப்ளை. கியூரிங் அப்படின்னு சொன்னாலே ஷேக்கிங்னு அர்த்தம். பட்டர்ஃப்ளை ஹேர் போஸ். ஹேர் போஸ் அப்படின்னா ஹேர் பேண்ட். ஹேர் பேண்ட் தலையில் ஹேர் பேண்ட் குத்துவாங்க இல்லையா, அந்த ஹேர் பேண்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னால், ஒரு பட்டர்ஃப்ளை அதை தலையில் பட்டர்ஃப்ளை மாதிரி ஹேர் பேண்ட் தலையில் வச்சிருக்கிறாங்க. அது அப்படி நடக்கும்போது மூவ் ஆகும்போது அப்படியே ஷேக் ஆகுற மாதிரி ஒரு ஹேர் பேண்ட் வச்சிருக்கிறாங்க. அண்ட் மியூசிக் புக்ஸ் அவுட் ஸ்ப்ரெட். இப்போ அந்த டேபிளில் ஸ்டாண்டிங் டேபிள் இருக்கும் இல்லையா, அதில் அந்த மியூசிக் புக்ஸ் இருக்குது. அதில் அவுட் ஸ்ப்ரெட் அப்படின்னா ஓப்பன், திறந்த வண்ணமாக இருக்குது. She knew perfectly well what they were thinking. இப்போ அங்கே கூடி இருக்கக்கூடிய அந்த ஆல் ஏஜஸ் ஆஃப் கேர்ள்ஸ் எல்லாமே என்ன திங்க் பண்ணுறாங்க அப்படிங்கிறத மிஸ் மெடோஸ் பர்ஃபெக்டாக நினைக்கிறாப்புல, கெஸ் பண்ணுறாப்புல. மீடி இஸ் இன் எ வேக்ஸ். மீடி ஒரு மூடி டைப்பு. எந்த நேரமும் உம்முன்னு இருக்கும், உம்முனா மூஞ்சி எரிஞ்சு விழும். இந்த மாதிரியான திங்கிங் அங்கே இருக்குது. மியூசிக் ஹாலில் இருக்கக்கூடிய அந்த ஆல் ஏஜஸ் ஆஃப் கேர்ள்ஸ் மனசில் இருக்குது அப்படிங்கிறத இவங்க கெஸ் பண்ணுறாங்க, மிஸ் மெடோஸ். வெல், லெட் தம் திங்க் இட்ஸ் ஓகே. அவங்க நினச்சிட்டு போட்டோம், என்னைய பற்றி அவங்க என்ன நினச்சா எனக்கு என்ன அப்படிங்கிற ஒரு மனநிலைக்கு மிஸ் மெடோஸ் வராங்க. ஹேர் ஐலிட்ஸ் கியூர்டு. அவங்களுடைய ஐலிட்ஸ் என்ன செய்யுது அப்படின்னு சொன்னால், கியூர்டு அப்படின்னு சொன்னால் ஷேக் ஆகுது. சி டோஸ்டு ஹேர் ஹெட். டோஸ்டு அப்படின்னு சொன்னால் அதுவும் ஷேக்கு தான், தலை ஆட்டுறாங்க. டிஃபைங் தம். அவங்கள பார்த்து அப்போஸ் பண்ணுறாங்க. டிஃபை அப்படின்னு சொன்னாலே அப்போஸ் பண்ணுறது, டிஃபைங். அவங்கள பார்த்து, வாட் குட் தி தாட் ஆஃப் தோஸ் கிரீச்சர்ஸ் மேட்டர் டு சம் ஒன் ஹூ ஸ்டூட் தேர் ப்ளீடிங் டு டெத் பியூஸ்டு டு தி ஹார்ட் பை சச் எ லெட்டர். என்னுடைய நிலைமை உங்களுக்கு என்ன தெரியும்? நான் எவ்வளோ கஷ்டத்தில் என்னுடைய இதயம் குத்தி ரணகலமாக ஊண்டாகி போய் இருக்கக்கூடிய மனநிலையில் இங்கே நான் இருக்கேன். என் சூழ்நிலை உங்களுக்கெல்லாம் என்ன தெரியும்ங்கிற மாதிரி சொல்கிறாப்புல யாரு, மிஸ் மெடோஸ். ஐ ஃபீல் மோர் அண்ட் மோர் ஸ்ட்ராங்லி தட் அவர் மேரேஜ் வுட் பி அ மிஸ்டேக், நாட் தட் ஐ டு நாட் லவ் யூ.
இப்போ அந்த லெட்டர் தான் வந்து அந்த லெட்டர் தான் வந்து மிஸ் மேடோஸை வந்து அப்படி ஒரு ப்ரெஷரை ஏற்றி ஒரு சேட் மூடில் வந்து இருக்க வைக்குது. அப்போது அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த லெட்டரில் என்ன தான் இருக்குது அப்படின்னு சொன்னால் அவங்களுடைய ஹஸ்பண்ட் எழுதியிருக்கிறாங்க. என்ன அப்படின்னு சொன்னால், ஐ ஃபீல் மோர் அண்ட் மோர் ஸ்ட்ராங்லி தட் அவர் மேரேஜ் வுட் பி அ மிஸ்டேக். என்ன எழுதியிருக்கிறாங்க, நம்மளுடைய மேரேஜ், நம்ம கல்யாணம் தான் ஒரு பெரிய தவறாக நான் வந்து நினைக்கிறேன் அப்படின்னு எழுதியிருக்கிறாப்புல. நாட் தட் ஐ டு நாட் லவ் யூ, அதுக்காக நான் உன்னைய நேசிக்காமல் கிடையாது. I love you as much as it is possible for me to love any woman. எந்த ஒரு மற்ற பெண்களை நேசிக்கிற மாதிரி தான் நான் நேசிக்கிறேன். ஆனால் அந்த மேரேஜ் அப்படிங்கக்கூடியது தவறான முடிவை நான் எடுத்துட்டேன், அதுதான் ஒரு மிஸ்டேக் அப்படின்னு சொல்லி அந்த லெட்டரில் வந்து அவருடைய ஹஸ்பண்ட், அதாவது மிஸ் மீடோஸினுடைய ஹஸ்பண்ட் எழுதியிருக்கிற மாதிரி அந்த லெட்டரில் இருக்குது. அதை படித்த உடனே தான் அவங்க அந்த ஒரு மனநிலையில் இருக்கிறாங்க, ப்ரெஷரில் இருக்கிறாங்க. ஓகேவா? சரி, இப்போ இந்த இடத்துல பாபிங் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம் இல்லையா? பாபிங் அப்படின்னா நடந்து வருது, ஸ்லோவா, வாக்கிங் ஸ்லோலி, அப்படியே நடந்து வர்றது. யாரு? அந்த ஒரு பெண் சொன்னோம் இல்லையா, ஸ்கை ப்ளூ ட்ரெஸ்ஸில் வந்து அந்த கியூரிங் பட்டர்ஃப்ளை ஹேர் பேண்டாக வச்சுக்கிட்டு பிங்க் ஃபேஸஸ் அண்ட் ஹேண்ட்ஸோட அப்படியே ஸ்லோவாக நடந்து வர்றது பாபிங். ஓகேவா? பாபிங்னா வாக்கிங் ஸ்லோலி. ஓகே. But truth to tell, I have come to the conclusion that I am not a marrying man. அவங்க ஹஸ்பண்ட் என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு சொன்னால், அவர் வந்து ஒரு திருமணமான ஒரு மேரீடு மேனாக வாழ்வதற்கு விரும்பலையாம், சுதந்திரமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் நினைக்கிறாப்பில்லையா. அண்ட் தி ஐடியா ஆஃப் செட்டிலிங் டவுன் ஃபில்ஸ் மீ வித் நத்திங் பட், அண்ட் தி வேர்ட் டிஸ்கஸ்ட் வாஸ் scratched out lightly and regret written over the top. அதாவது அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, மேரேஜ் பண்ணிட்டு அந்த சென்டிமெண்ட்டுக்குள்ளே லாக் ஆகி ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட்டு மன உளைச்சலோட வாழக்கூடிய வாழ்க்கையை வந்து அவர் விரும்பலை அப்படிங்கிறத தான் அந்த லெட்டர்ல வந்து என்ன செஞ்சிருக்கிறாப்புலன்னா மென்ஷன் பண்ணியிருக்கிறாப்புல. அந்த ஐடியால தான் அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, மோர் ஸ்ட்ராங்லி தட் அவர் மேரேஜ் வுட் பி அ மிஸ்டேக் அப்படின்னு சொல்லி அந்த லெட்டர்ல எழுதுனதுக்கு காரணம் இந்த ஒரு கான்செப்ட், இந்த ஒரு ஐடியா தான். இதுதான் வந்து மிஸ் மேடோஸை வந்து ரொம்ப வந்து ஹட் பண்ணி ஒரு ப்ரெஷர்ல உருவாக்கி வச்சிருச்சு. பாசில் மிஸ் மேடோஸ் ஸ்டாக்டு ஓவர் டு தி பியானோ. ஸ்டாக்டு அப்படின்னாலும் வாக்குடு தான். மிஸ் மேடோஸ், பாசில் மிஸ் மேடோஸ் ஸ்டாக்டு ஓவர் டு தி பியானோ. இப்போ வந்து அந்த பியானோ பக்கத்தில் மெதுவாக வந்து நடந்து போறாப்புல மிஸ் மேடோஸ். அண்ட் மேரி பீஸ்லே who was waiting for this moment. இந்த நான் ஏற்கனவே உன்கிட்ட நான் சொல்லியிருக்கிறேன், என்ன சொன்னேன் அப்படின்னு சொன்னால், இந்த மேரி பீஸ்லே அப்படிங்கிறது வந்து மிஸ் மேடோஸினுடைய பெட், ரொம்ப க்ளோஸ். அப்போ அந்த மேரி பீஸ்லே வந்து அந்த பியானோ பக்கத்தில் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாப்புல. யாருக்கு? அரைவல் ஆஃப் மிஸ் மீடோஸ். இந்த மிஸ் மீடோஸுடைய அரைவலுக்காக அங்கே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. who was waiting for this moment bent forward. அவள் என்ன பண்ணுறான்னா, பென்ட் ஃபார்வர்டு அப்படின்னா அந்த வணக்கம் சொல்லும்போது உடம்போட தலையும் சேர்த்து குனிஞ்சு வணக்கம் சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி தலையோட உடம்பும் இது பண்ணி விஷ் பண்ணுறாங்க, குட் மார்னிங் அப்படின்னு சொல்கிறத இது பண்ணுறாப்புல, பெண்ட் பண்ணுறாப்புல. ஹர் கேர்ள்ஸ் ஃபெல் ஓவர் ஹர் சீக்ஸ் ஒயில் ஷீ பிரீத்டு. அப்போ அப்படி பெண்ட் பண்ணும்போது அவளுடைய அந்த கேர்ள்ஸ் அப்படின்னா சுருள் முடி, அவளுடைய சுருள் முடி என்ன பண்ணுது அப்படின்னு சொன்னால் அவளுடைய கன்னத்தில் கூட வந்து என்ன செய்யுதுன்னா டச் பண்ணுது. அப்படி வணக்கம் சொல்றாப்ல, குட் மார்னிங் மிஸ் மீடோஸ் அப்படின்னு சொல்றாப்ல. அண்ட் she motioned towards rather than handed to her mistress a beautiful yellow chrysanthemum. chrysanthemum அப்படின்னு சொன்னா சாமந்தி பூ. அப்போ அந்த மேரி பீஸ்லே வந்து என்ன சொல்றாப்ல அப்படின்னா, குட் மார்னிங் மிஸ் மீடோஸ் அப்படின்னு சொல்லி அப்படியே பெண்ட் ஆகி தனது கையில் இருந்த அந்த செரிசந்திமம் சாமந்தி பூவை வந்து என்ன செய்யறாப்புலன்னா கொடுக்குறாப்புல. யாருக்கு? மிஸ் மீடோஸுக்கு. அண்ட் திஸ்
a ritual, this little ritual of the flower had been gone through for ages and ages. காலம் காலமாக இந்த மாதிரியான ஒரு முறை வழக்கத்தில் இருக்கு. இப்போ நம்ம சொல்றோம் இல்லையா, யாரை பார்த்தாலும் குட் மார்னிங்னு கையெடுத்து அப்படியே நம்ம விஷ் பண்றோம் இல்லையா, அதே மாதிரி பென் பண்ணி குட் மார்னிங் சொல்லி பென் பண்ணி கையில் ஒரு பூவை கொடுக்கறது ஒரு பழக்கம். இது காலங்காலமாகவே இருக்குது. அதைத்தான் இந்த மேரி பீஸ்லேவும் என்ன செஞ்சாப்புல யாருக்கு, மிஸ் மேடோஸ்க்கு. ஆனா மிஸ் மேடோஸ் அதை இக்னோர் பண்ணிட்டாப்ல. ஓகேவா? Quite a term and a half, it was as much a part of the lesson as opening the piano. But this morning, instead of taking it up, instead of tucking it into her belt, while she leant over Mary and said, "Thank you, Mary. How very nice." Turn to page 32. இப்போ என்ன அப்படின்னு சொன்னா, மேரி பீஸ்லே எதிர்பார்க்கிறாப்புல. ஆக்சுவலா மிஸ் மெடோஸ் அதெல்லாம் செய்வாப்புலையா. என்ன அப்படின்னா, கொடுத்தாச்சின்னு சொன்னா தேங்க்யூ மேரி, ஹவு வெரி நைஸ் இப்படிலாம் சொல்லுவாப்புல. ரொம்ப கிளாடா ஃபீல் பண்ணுவாப்புல. கொடுத்த அந்த பூவை என்ன பண்ணுவாப்புலன்னா, டக்கிங் இட் இன்டு ஹர் பெல்ட், அவளுடைய பெல்ட்ல அந்த பூவை என்ன பண்ணிடுவாப்புலன்னா மாட்டி வச்சு கொடுவாப்புல. இப்படி ஹாப்பியா வாங்கக்கூடிய ஒரு மனநிலை இருக்கக்கூடியவ யாரு, மிஸ் மேடோஸ். ஆனா அன்னைக்கு பொழுது அந்த செரிசந்திமம் சாமந்தி பூவை மேரி பீஸ்லே கொடுத்தாலும் கூட அதை என்ன பண்றாப்புலன்னா வாங்கிட்டு அதெல்லாம் எதுவுமே பண்ணல. அப்போ ஒரு சேஞ்சஸ், ஒரு மாற்றங்கள் தெரியுது யார்கிட்ட, மிஸ் மேடோஸ்ட. இதை உணர்தாப்புல யாரு, மேரி பீஸ்லே. When Miss Meadows totally ignored the chrysanthemum, made no reply to her greeting, but said in a voice of ice, page 14, please, and mark the accents well. அப்போ மேரி பீஸ்லே குட் மார்னிங் சொன்னாப்லையா, அதுக்கு பதிலுக்கு குட் மார்னிங் சொல்லணும் இல்லையா, அந்த ரிப்ளைவும் பண்ணல. எதுவுமே அந்த சாமந்தி பூவை வாங்கி தன்னுடைய பெல்ட்லேயும் மாட்டல. ஒரு ஹாப்பி எக்ஸ்பிரஷனை கூட எக்ஸ்போஸ் பண்ணல. இப்படிப்பட்ட சூழ்நிலையில அவ இதை எதையுமே கண்டுக்கிடாம ஒரு வாய்ஸ்ல லோ வாய்ஸ்ல பேஜ் 14, பேஜ் நம்பர் 14 எடுங்க ப்ளீஸ் அண்ட் மார்க் தி ஆக்சன்ஸ் வெல் அப்படின்னு சொல்லி அவளுடைய வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டாப்ல மிஸ் மேடோஸ். ஓகேவா? Staggering moment, Mary blushed until the tears stood in her eyes. இதை பார்த்த உடனே ஸ்டாகரிங் அப்படின்னாலே வாக்கிங் அன்ஸ்டடிலி, தள்ளாடி நடப்பாங்க இல்லையா. இப்போ ட்ரங்கார்டு ஃபுல்லாக என்ன பண்ணுவாங்க, லம்பி நடத்துப்பாங்க இல்லையா, அதுக்கு பேர் ஸ்டாகரிங். அது மாதிரி இங்கே ட்ரங்கார்டுன்னு நான் சொல்லலை. இங்கே என்னதுன்னா, நடக்கும்போதே ஒரு அன்ஸ்டடியாக நடந்துக்கிட்டு மேரி பீஸ்லே என்ன செய்யறாப்புலன்னா வெக்ஸ் ஆகிட்டாப்புல, அழுக ஆரம்பிச்சிட்டாப்புல, கண்ணீரெல்லாம் வருது. இப்படி இக்னோர் பண்ணிட்டாப்புல அப்படின்னு. பட் மிஸ் மேடோஸ் வாஸ் கான் பேக் டு தி மியூசிக் ஸ்டாண்ட், ஹர் வாய்ஸ் ரேங் த்ரூ தி மியூசிக் ஹால். ஆனால் இதை எதையுமே கண்டுக்கிடாம மிஸ் மேடோஸ் என்ன பண்ணிட்டாப்புலன்னா அந்த மியூசிக் ஸ்டாண்டு பக்கத்தில் போய் பாட ஆரம்பிச்சிட்டாப்புல. அவங்களுடைய சவுண்டு ஃபுல்லா என்ன செய்யுது அப்படின்னா அந்த மியூசிக் ஹால் ஃபுல்லா கேக்குது, ஒலிக்குது. பேஜ் 14, we will begin with page 14. பேஜ் 14 எடுங்க. பேஜ் 14ல நம்ம அதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணணும். டாபிக் என்னதுன்னா எ லெமண்ட் அப்படின்னு சொன்னாலே புலம்பல்னு அர்த்தம். எவன் ஒருத்தன் சோகமா இருக்கானோ அவன் புலம்புவான் இல்லையா, அந்த புலப்பத்துக்கு பேரு தான் என்ன பேருன்னா லெமண்ட். ஓகேவா? Now the girls, you ought to know it by this time. We shall take it all together, not in parts, all together, and without expression sing it, though quite simply beating time with the left hand. உங்களுடைய லெஃப்ட் ஹேண்டை நீங்க என்ன பண்றீங்கன்னா நீங்க அப்படியே அடிச்சுக்கிட்டே பாடணும். அதாவது இந்த பாட்டு பாடுறவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க, அந்த கையை அப்படியே காலில் அந்த தொடையில தையில அப்படியே அடிச்சுக்கிட்டே பாடுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பிரஷனோட நீங்கள் என்ன செய்யணும், அந்த மாதிரி கையில் அடிச்சுக்கிட்டே பாடணும். அண்ட் வித்தவுட் எக்ஸ்பிரஷன் இல்லாமல் சிங் இட்ஸ், தோ குவைட் சிம்பிளி பீட்டிங் டைம் வித் தி லெஃப்ட் ஹேண்ட். இந்த லெஃப்ட் ஹேண்டை யூஸ் பண்ணி டம்னு அடிச்சுக்கிட்டே என்ன செய்யணும், அந்த பாட்டை
பாடணும். அந்த பாடலுடைய டாபிக் என்ன அப்படின்னு சொன்னால் லெமெண்ட். ஓகேவா? மீதி நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். ஓகே, பாய்.